ஹாய் கைஸ், சேவிங்ஸ் பற்றி நான் போட்டிருந்த வீடியோவில் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஐடியாஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா குக்கிங். உங்களுக்கு குக்கிங் ரொம்ப நல்லா வரும்னா நீங்கள் குக் பண்ணுறத வீடியோவாக ஷார்ட்ஸாக எடுத்து போடுங்க. நல்ல கேமரா இருந்தால் நல்ல குவாலிட்டியில் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ராவல் விலாக். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் போகிற இடம் எல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல்னு எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் மேக்கிங். உங்களுக்கு கிராஃப்ட் மேக் பண்ணுறது நல்லா வரும்னா நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிட்னஸ். நீங்கள் வந்து ட்ரெயினராகவோ இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் ஏதாவது தெரியும்னா அதை கூட டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் புக் சம்மரிஸ். உங்களுக்கு புக் படிக்க பிடிக்கும்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்கும்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஷன் ஹால். உங்களுக்கு மாடர்னாக ட்ரெஸ் பண்ண பிடிக்கும்னா இல்லை என்ன கலருக்கு எது மேட்ச் ஆகுங்கிற ஐடியாஸ் எல்லாம் நிறையா தெரியும்னா அதை ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் தெரிஞ்சதுன்னா அதை டீச் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேமிங் வாக் த்ரூஸ். நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்கன்னா அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல்ஸ். நீங்கள் வந்து நல்லா மேக்கப் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்களே பண்ணி இல்லை யாராவதுக்கு ஒருத்தருக்கு பண்ணி விட்டு அதை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூஸ். நீங்கள் வந்து மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணியோ இல்லை ஏதாவது வந்த மூவிக்கு ரிவ்யூ கொடுத்தோ இந்த ரெண்டில் எது வேணால் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நல்லா தெரியும்னா இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நல்லா தெரியும்னா அதை டீச் பண்ணி வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ். இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை சொல்ல தெரிஞ்சதுன்னா அப்படி சொன்னீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அது வந்து உங்களுக்கும் ஒர்க் ஆகுதான்னு செஞ்சு காட்டுங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நிறையா வைரல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ். உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் இல்லை எப்படி சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் டிப்ஸு. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா, ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு அம்மா அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைய கேட்டாங்க, இதெல்லாம் சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி அட்வைசஸ் கொடுத்து கூட நீங்கள் வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் டாக்குமெண்ட்ரிஸ். ஒரு சிலர் வந்து தங்கியிருக்க பிளேஸே வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கும், நிறைய நேச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸாக எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு டான்ஸ் டியூட்டோரியல்ஸ். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும்னா இல்லை டான்ஸ் நல்லா தெரியும்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் டிப்ஸு சொல்லலாம், இல்லை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டனிங் டிப்ஸு. நீங்கள் ஒரு சின்ன பிளேஸாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப பெரிய லேண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி கார்டனிங் பண்ணுறீங்க இல்லை எப்படி ஃபார்மை வச்சுருக்கீங்க அந்த மாதிரி வந்து அட்வைசஸ் கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து நான் என்னென்னலாம் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வீடியோவாக போடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ். இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா, அங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே இருக்க குசைன்ஸ் எல்லாம் எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொயட்ரி. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் தமிழில் நல்லா கவிதை வரும்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன். இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் இதை பற்றின நாலேஜ் இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டை ஹோம் ரிப்பேர்ஸ். இப்போ ஒரு சில விஷயம்லாம் நம்மளே நம்ம வீட்டில் சரி பண்ணிக்குவோம். அதுக்கு யாருக்கிட்டேயும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணும்போது அதையும் கூட வீடியோவாக எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான சேனல்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டைமிங் செட் பண்ணி இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் நல்லா வரும்னா அதை வந்து வீடியோவாக எடுத்து அதை டீச் பண்ணுற மாதிரி எடுத்து போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகா. இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் யோகா 10 மினிட்ஸ் இல்லை யோகா ஃபார் பிகினர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டால் கண்டிப்பாக ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் கேர்.
ஸோ உங்ககிட்ட வந்து பெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை எப்படி பார்த்துக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டிப்ஸ் நிறையா தெரிஞ்சிருந்தா அதை கூட ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங், அதாவது கதை சொல்கிறது. ஒரு சிலர் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது இல்லை தூங்கும்போது வந்து நல்ல ஒரு நீட்டான இல்லை ஒரு குட் ஸ்டோரிஸ் வந்து கேட்டுட்டு தூங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டை பியூட்டி ப்ராடக்ட்ஸ். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்னென்னா ஆலோவேரா ஜெல் மேக்கிங். அந்த வீடியோ 40 lakhs பீப்புள் பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் அதை வீடியோவாக எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரூம்னு கேம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வர்றோங்கிறது கேமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது டேலண்ட் இருந்து நீங்கள் வந்து நிறையா லெவல்ஸ் வந்து தாண்டுறீங்கன்னா அதை கூட ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பனிங். ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. இந்த பேப்பரை சுருட்டி 2 பேப்பர் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் ஒன்றை பிக் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அடுத்ததை பிக் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு வந்து நல்லதாக கிடைக்கும், இன்னொருத்தங்களுக்கு வந்து கெட்டதாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்களே ஏதாவது மிஸ்ட்ரியாக உள்ளே வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ. நீங்கள் அடிக்கடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்போதே அதை ஓப்பன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எடுத்து வீடியோவாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் மீ. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 hour இல்லை 1/2 hour வந்து கண்டினியூவாக படிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டடிங் டிப்ஸு நிறையா தெரியும், நீங்கள் வந்து ஒரு டாப் ஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களவே ரெக்கார்ட் பண்ணி சைலண்ட்டாக வெறும் சவுண்ட்ஸ் சுற்றி இருக்க நாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி எதுவுமே பேசாமல் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சதுன்னா அதை டீச் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் டிப்ஸ். உங்களுக்கு வந்து ஜேர்னலிங் வந்து ஒரு 4-5 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதில் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும்னா நீங்கள் அதை கூட வீடியோவாக போடலாம். நிறைய பேர் இப்போ வந்து ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்ஆர் வீடியோ. இது வந்து ஆடியோ பேஸ்டு கண்டென்ட்டு. இது எப்படின்னா வாய்ஸ் ஓவர் எதுவுமே இருக்காது, வெறும் ஆடியோ மட்டும். பேக் பிரிக்கிறது, ஓப்பன் பண்ணுறது, டேப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரிஜினல் சவுண்ட்ஸை வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்க்கவே கொஞ்சம் கேட்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டாப் மோஸ்ட் ஒன் கோடிங். ஸோ கோடிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோஷாப், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அதை டீச் பண்ணி வீடியோவாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டுட்டோரியல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அனிமேஷன் பண்ணுறது தெரியும்னா அதை கூட டீச் பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் அதை அனிமேஷன் க்ரியேட் பண்ணி கூட வீடியோவாக போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங். ஒரு சிலர் வந்து நேச்சுரலாகவே அவ்வளோ அழகாக வரைவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களாக நீங்களும் இருந்தீங்கன்னா எப்படி ட்ரா பண்ணுறீங்க, ஐஸ் எப்படி வரைகிறீங்க, நோஸ் எப்படி வரைகிறீங்க, இல்லை வந்து நேச்சர் எப்படி வரைகிறீங்க, அதை கூட வீடியோவாக எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 5 minutes வீடியோஸ்லலாம் லைஃப் ஹேக்ஸ்னு சிலது போடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ். ஸோ பேசிக்காகவே வந்து நம்மளை வந்து கொஞ்சம் அழகாக்கணும், இல்லை நம்ம வந்து கேப்பபிளாக மாறணும், இந்த மாதிரி நிறைய யோசிப்போம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இருந்ததுன்னா அதை டீச் பண்ணி வீடியோவாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி வீடியோஸ். இப்போ ஏதாவது ஒரு கேஸ் இருந்தால் இது வந்து இவ்வளோ மிஸ்ட்ரியாக இருந்துச்சு, கடைசியில் இப்படி தான் சால்வ் ஆச்சு, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கூட போடலாம். இன்னொரு விஷயம், டாப் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து இந்த 10 லிஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக இருக்குது, செகண்டாக இருக்குது, தேர்டாக இருக்குதுன்னு. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு பிளேயராக இருந்தால் இல்லை கோச்சாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட ஸ்போர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட வீடியோவாக போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரர் வீடியோஸ். ஏதாவது ஒரு கோஸ்ட் மூவிஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கூட வீடியோவாக போடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ ஐடியாஸ் இருக்குது. அது என்னென்னா,
இப்போ ஏதாவது ஒரு புது ஆப்போ சாஃப்ட்வேரோ வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போடலாம். கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறத போடலாம். இல்லை வைரல் சேலஞ்சஸ், டெய்லி விலாகு, ப்ராங்க் வீடியோ, ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் நான் 50க்கு மேலே யூடியூப் வீடியோஸ் ஐடியாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஐடியாஸில் ஏதாவது ஒரு ஐடியாவை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ட்ராக்கும் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பாய்.